Mahindra Thar clutch assembly change பண்ணுறதுக்காக கஸ்டமர் வெஹிக்கிளை நம்மகிட்ட கொண்டு வந்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வெஹிக்கிளோடைய இந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிளுக்கு கியர் பாக்ஸில் வரக்கூடிய போல்ட்ஸ் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிவிட்டு டிரான்ஸ்மிஷன் லிஃப்டரை வச்சு நம்ம அந்த கியர் பாக்ஸை வந்து லோட் பண்ணோம். ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே லோட் பண்ணி முடிச்சதுமே நம்ம வந்து கியர் பாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கிளச் பிளேட்டை வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இந்த கிளச் பிளேட்டோடைய கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தப்போ கம்ப்ளீட் வியர் அவுட். இது இன்னும் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஃப்ளை வீல் வந்து டேமேஜாக இருக்கும். இப்போ நம்ம அந்த வெஹிக்கிளுக்கு வந்து புது கிளச் பிளேட் அண்ட் ரிலீஸ் பேரிங் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதான் வெஹிக்கிலேருந்து ரிமூவ் பண்ண பழைய கிளச் பிளேட். இப்போ வந்து ரிலீஸ் பேரிங் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இதில் வந்து புது கிளச் பிளேட்டும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கியர் பாக்ஸ் வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த கியர் பாக்ஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுமே வெஹிக்கிளுக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் ஆயில் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருந்தோம். ஆயில் ஃபில் பண்ணி முடிச்சதுமே வெஹிக்கிளோடைய லோவர் ஆர்ம் பால் ஜாயின் அண்ட் அப்பர் ஆர்ம் பால் ஜாயின்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்தப்போ இதில் ப்ளே அண்ட் நாய்ஸ் இருந்துச்சு. அதனால் இந்த லோவர் ஆர்ம் பால் ஜாயின் அண்ட் அப்பர் ஆர்ம் பால் ஜாயின் வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் இப்போ லோவர் ஆர்ம் பால் ஜாயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு அண்ட் அப்பர் ஆர்ம் பால் ஜாயினும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பால் ஜாயின் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் நாய்ஸ் வரும். அந்த இதை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா டயர் ஒன் சைடாக வியர் ஆகும். அதனால் அதை ப்ராப்பரான டைமில் சேஞ்ச் பண்ணுங்கள். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் குலசிரத்தில் தான் எங்களுடைய காஸ் ஹவுஸ் இருக்குது. என்னுடைய காஸ் ஹவுஸில் கார் மெக்கானிக் லோட் கார் ஏசி ஒர்க், இன்ஜின் டிகாமினேஷன், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் ரெனியூவல் அண்ட் கார் ஸ்கேனிங் அவைலபிள். ஃபாலோ அஸ் ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ.